அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். இந்த பதிவில் துலாம் ராசிக்கான மாசி மாத ராசி பலனை விரிவாக காணலாம். 2026 மாசி மாதம் துலாம் ராசி பலன். முக்கிய கிரக நிலைகள். 2026 மாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் குடும்பம், வேலை, உறவுகள் மற்றும் மனநிலை தொடர்பான விஷயங்களில் முக்கிய மாற்றங்களை தரும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் மகர ராசியில் இருப்பதால் உங்கள் 4ஆம் ஸ்தானம் செயல்படும். இதனால் வீடு, தாய், நிலம், வாகனம், மன அமைதி போன்ற விஷயங்கள் முன்னிலையில் வரும். மாதத்தின் நடுப்பகுதியில் சூரியன் கும்ப ராசிக்கு பெயர்வதால் 5ஆம் ஸ்தானம் வலுப்பெற்று கல்வி, புத்திசாலித்தனம், குழந்தைகள், படைப்பாற்றல் அதிகரிக்கும். குரு ரிஷப ராசியில் 8ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் மாற்றங்கள், மறைமுக உதவிகள், ஆராய்ச்சி, ஆன்மீக ஆழம் அதிகரிக்கும். சனி மீன ராசியில் 6ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் வேலை சுமை, உடல் சோதனைகள், கடன் தொடர்பான விஷயங்கள் முக்கியமாகும். ராகு கேது நிலை உறவுகள் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களில் குழப்பத்தை உருவாக்கலாம். மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. மாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களின் மனநிலை ஏற்ற ஏழ்த்தாழ்வாக இருக்கலாம். ஒரு புறம் குடும்பம் மற்றும் பொறுப்புகள் குறித்து கவலை, மறுபுறம் தனிப்பட்ட ஆசைகள் குறித்து குழப்பம் ஏற்படலாம். குரு 8ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் உள் சிந்தனை, ஆன்மீக தேடல், வாழ்க்கையின் ஆழமான அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் விருப்பம் அதிகரிக்கும். சிலர் தனிமையை விரும்பலாம். இது மன அழுத்தமாக மாறாமல் சுய வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாற்றலாம். தியானம், ஜபம், ஆன்மீக நூல்கள் வாசித்தல் மன அமைதியை தரும். பிறரின் கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுக்குள் தெளிவு வளர்த்துக் கொள்வது இந்த மாதத்தின் முக்கிய பாடமாக இருக்கும். தொழில் மற்றும் வேலை. 2026 மாசி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக உழைப்பு அதிகமான காலமாக இருக்கும். சனி 6ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் வேலை சுமை, போட்டி, எதிரிகள் அதிகரிக்கலாம். ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் இந்த சவால்களை வெற்றிகரமாக கடக்க முடியும். வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களை சோதிக்கும் சூழ்நிலை உருவாகலாம். குரு 8ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் மாற்றங்கள், வேலை தொடர்பான ரகசிய முடிவுகள் ஏற்படலாம். வேலை மாற்றம் அல்லது பதவி மாற்றம் திடீரென வரலாம். தொழில் செய்பவர்கள் வரி, கடன், சட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். பொறுமையும் நேர்மையும் இந்த மாதத்தில் முக்கியம். பணம் மற்றும் நிதிநிலை. மாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களின் நிதிநிலை கலவையாடதாக இருக்கும். குரு 8ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். மருத்துவம், வீட்டுச் செலவுகள், பழைய கடன், வரி போன்றவற்றில் பணம் செலவாகலாம். ஆனால் சிலருக்கு மறைமுகமாக பண உதவி, காப்பீடு, பாக்கி வசூல் போன்றவை கிடைக்கலாம். சனி தாக்கம் காரணமாக செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். முதலீடுகளில் அதிக கவனம் தேவை. ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். சேமிப்பு சற்று குறையலாம். ஆனால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் நிலைமை சமநிலையாக இருக்கும். பண விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது. உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். இந்த மாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். சனி 6ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் நீண்டகால உடல் பிரச்சனைகள், முதுகுவலி, மூட்டுவலி, இரத்த அழுத்தம், சரும பிரச்சனைகள் போன்றவை ஏற்படலாம். வேலை அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் உடல் சோர்வை அதிகரிக்கும். ஒழுங்கான உடற்பயிற்சி, யோகா, நீச்சல் போன்றவை நல்ல பலன் தரும். உணவில் உப்பு, இனிப்பு, எண்ணெய் அதிகமாக தவிர்க்க வேண்டும். போதுமான தூக்கம் மற்றும் ஓய்வு அவசியம். சிறிய அறிகுறிகளையும் அலட்சியம் செய்யாமல் கவனித்தால் இந்த மாதம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. மாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை சோதனைக்குரியதாக இருக்கலாம். வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக துணையுடன் நேரம் செலவிட முடியாமல் போகலாம். இதனால் மனக்கசப்பு அல்லது புரிதல் குறைவு ஏற்படலாம். குரு 8ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் உறவுகளில் ரகசியம், சந்தேகம் அல்லது பயம் உருவாகலாம். இதை தவிர்க்க திறந்த உரையாடல் அவசியம். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் வரலாம், ஆனால் முடிவு தாமதமாகும். காதல் உறவுகளில் ஆழம் அதிகரிக்கும், ஆனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் உறவுகள் நிலைத்திருக்கும்.
பரிகாரம் மற்றும் வழிபாடு. மாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிர பகவானின் அருளை பெறுவது சிறந்தது. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்து வெள்ளை மலர்கள், வாசனை திரவியங்கள் அர்ப்பணம் செய்யலாம். ஓம் சுக்ராய நமக மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது உறவுகள், பணம் மற்றும் மன அமைதியை மேம்படுத்தும். வெள்ளை உடை, அரிசி, சர்க்கரை தானம் செய்வது நல்ல பலன் தரும். பெண்களுக்கு மரியாதை கொடுத்தல், கலை மற்றும் இசை தொடர்பான செயல்களில் ஈடுபடுதல் கிரக தோஷங்களை குறைக்கும். சமநிலை வாழ்க்கை முறை இந்த மாதம் உங்களுக்கு பாதுகாப்பாக அமையும். மொத்த சுருக்கம்: மாசி 2026 துலாம் ராசி. மாசி 2026 மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உள் மாற்றங்கள், பொறுப்புகள் மற்றும் சவால்கள் நிறைந்த காலமாக இருக்கும். பணம் மற்றும் தொழிலில் கவனம், உடல் நலத்தில் ஒழுக்கம், உறவுகளில் நேர்மை இருந்தால் இந்த மாதம் வாழ்க்கையில் நல்ல சமநிலையை உருவாக்கும். நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.